நண்பர்களே, தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்வதி கண்ணுல மட்டும் படாம பாத்துக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேர் பாத்துருக்க மாட்டீங்க. பார்வதி போன அப்புறம் திவ்யாவும் ஆரோராவும் பார்வதியை வச்சு செய்யற வீடியோ தான் இது. எனக்கு அந்த எபிசோட் நான் பேசினதை போய் பார்க்கணும்னு இருக்கு. திவ்யா சொல்றாங்க, கார் டாஸ்க்ல நான் பேசின எபிசோட நான் போயிட்டு பார்க்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஆரோரா பார்வதி கிட்ட திவ்யா எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணி காட்டுறாங்க. அவங்க எது பேசினாலும் உண்மையிலே ஆரோரா பண்ணது செம்ம காமெடியா இருந்துச்சுங்க. இதை மட்டும் பார்வதி வீட்டுக்குள்ள இருக்கப்ப பண்ணிருந்தாங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு கான்டென்ட்டே திவ்யா அண்ட் ஆரோரா தான். பாருக்கா அக்கா பாருக்கா பாருக்கா நீங்க சொல்லுங்க அக்கா பாருடா அக்கா. ஆரோரா சொல்றாங்க, கார் டாஸ்க்ல நான் பார்வதிய அக்கா அக்கான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தேன். அதனால பார்வதிக்கு என் மேல செம்ம காண்டு. இப்படி சொன்னதுனால நம்ம அப்படி பண்ணுவோம். கார் உள்ள இருக்கப்போ பார்வதியும் கமருதீனும் எப்படி எல்லாம் பேசினாங்க, எப்படி எல்லாம் கடலை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு அவங்களே மாதிரியே பண்ணி காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும். இதுதான் விண்டோ கால பண்ணி இப்படி உட்கார்ந்தாங்களா இல்லையா? இல்லை. கார் உள்ள இருக்கப்போ பார்வதி கமருதீன் மேல உட்கார்ந்துட்டு இருந்த பொசிஷனை ரீக்ரியேட் பண்ணி அல்டிமேட்டா ஃபன் பண்றாங்க. பழப்பழம் மாதிரி பழந்துட்டு இருக்கிற ரெண்டு கீருக்கு நடுவுல ஆரோரா சொல்றாங்க, என்னால அங்க உட்காரவே முடியாம கியருக்கு நடுல உட்காந்து பலாப்பழம் மாதிரி வீங்கி போயிருக்கு. இதுங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குதா? அந்த ஹேண்ட் பிரேக் மேல உட்கார்ந்து இருந்தது இந்த இடத்துல வீங்கி இருக்கு. ரெண்டு இடத்துல இந்த இடத்துல அவசரத்துக்கு மருந்து கூட தைக்க முடியாது. திவ்யா சொல்றாங்க, நான் அந்த ஹேண்ட் பிரேக் மேல உட்காந்துட்டு இருந்தது எனக்கு பின்னாடி வீங்கியே இருக்கு, அவசரத்துக்கு மருந்து கூட தேய்க்க முடியாது அங்கன்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கீழே இறக்கி தைச்சா கூட எரிஞ்சிரும். பாவங்க திவ்யா ரொம்ப புலம்புறாங்க. காதோல் கேக்கு காதோல். இங்க நான் இவ்வளவு வேதனையில இருக்கேன், இதுங்களுக்கு வீட்டுக்குள்ள காதல் கேக்குதான்னு சொல்றாங்க. அப்படி நம்ம பேசுவோம். தம்பிங்களா? அதுக்கு உடனே ஆரோரா ரியாக்ட் பண்றாங்க, சாச்சா அப்படிலாம் சொல்ல வேண்டாம், பிக் பாஸ்ல காதல் பண்ற எல்லாரையும் தப்பா பேச வேண்டாம்னு சொல்றாங்க. ஆரோராவுக்கு துஷார் நினைப்பு வந்துருச்சு போல. அதுக்கு திவ்யா சொல்றத கேளுங்களேன். எல்லா சீசன்லயும் ஒரு காதல் காவியம் இருந்தது. அது காவியமா இருந்தது. இப்படி காவி துணியா இல்ல. நண்பர்களே, அப்படி ஏதாவது காதல் காவியத்தையே நீங்க பிக் பாஸ்ல பாத்திருக்கீங்களா? ஏய் என்னதான் காதல் மலர்றதுக்குள்ளே அதுக்கு சமாதி கட்டி. ஆரோரா சொல்றாங்க, என் காதலை எங்கடா மலர விட்டீங்க, அதுக்குள்ளேயே அதுக்கு எண்டு காடு ஒட்டி சமாதி கட்டிட்டீங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. நான் வைல்ட் கார்ட்ல எதிர்பார்த்தேன் சல்மான் கான், ஷாருக் கான், ஹிருத்திக் ரோஷன், கேரவோ நீ வந்து வந்து. ஆரோரா சொல்றாங்க, வைல்டு கார்ட்ல சல்மான் கான், ஷாருக் கான் மாதிரி யாராவது வருவாங்கன்னு பார்த்தா என் தலை எழுத்து நீ வந்திருக்கன்னு சொல்லி திவ்யாவை கலாய்க்கிறாங்க. ஆனா துஷார் வந்து சண்டை போட்டதுக்கெல்லாம் நீ ஒரு காரணமா இருந்திருக்கேடி. எலி குட்டாங்கலமே அதுக்கு நீ தான் காரணம், எப்படி யோசிக்கவும் முடியாது. திவ்யா சொல்றாங்க, திவ்யா உள்ள வந்தப்போ துஷார் கூட வந்த சண்டைக்கு ஆரோரா தான் காரணம்னு. இது என்ன புது கான்டென்ட்டா இருக்கு, இருங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நான் குளிக்க போனேன். எப்பயுமே நம்மளோட பாத்ரூம் எல்லாரும் தனித்தனியா தான குளிக்கணும். இந்த திவ்யா போடுற காமெடியில தீய வைக்கணும் நண்பர்களே. நல்லா கேளுங்க ஆரோரா, காமெடின்ற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த திவ்யா. ஆனாலும் நல்லா தான் இருக்கு. சரி விடுங்க, நம்ம கான்டென்ட் உள்ள போவோம். சண்டை போட்டது இல்லாம என் மூஞ்சில பல நேரத்துல எச்சி துப்பிடுவாரு. திவ்யா சொல்றாங்க, துஷார் சண்டை போட்டதை விட என் மூஞ்சில எச்சி துப்புனதுதான் அதிகம்னு சொல்றாங்க. இத துஷார் பார்த்தா துஷாரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்? ஆரோரா சொல்றாங்க, ஒருவேளை உன்கிட்ட சண்டை போட்டதுனாலதான் துஷார் வெளியில போயிட்டானோன்னு கேட்டுட்டு உனக்கு ஒரு பாயசத்தா போடணும்னு சொல்றாங்க. நண்பர்களே, இதே மாதிரி வீடியோக்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.